வணக்கம் நேயர்களே. நமது கோவில்களைப் பற்றிய அரிய தகவல்களை அளிக்கும் எங்களது ஆலயத்துளிகள் யூடியூப் சேனலில் இன்று நாம் காண இருக்கும் கோவில் தென்னேரி ஆபத்சகாயேஸ்வரர் கோவில், காஞ்சிபுரம். திருமணத்தடை நீக்கும் அஷ்டகந்தம் சாற்றிய ரட்சை, பலவிதமான நோய்களை தீர்க்கும் அபிஷேக விபூதி, 2 கைகளிலும் பாசம் தாங்கியிருக்கும் அபூர்வ அம்பிகை. சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலையில் சுங்குவார் சத்திரத்திலிருந்து இடதுபக்கம் திரும்பிச் சென்றால் 10 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது தென்னேரி கிராமம். இறைவன் திருநாமம் ஆபத்சகாயேஸ்வரர், இறைவியின் திருநாமம் ஆனந்தவல்லி. 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான தலம் இது. இவ்வூரிலுள்ள ஏரி திரையனேரி என்று முற்காலத்தில் அழைக்கப்பெற்றது. ஏரியின் பெயரே மருவி இன்று தென்னேரியானது. கருவறையில் பெரிய வட்டவடிவ ஆவுடையாருடன் சுவாமி ஆபத்சகாயேஸ்வரர் காட்சி தருகிறார். தன்னை நாடி வருகின்ற தனது பக்தர்களின் துயர்களை துடைத்து ஆனந்த வாழ்வளிக்கிறார் ஆபத்சகாயேஸ்வரர். சுவாமி ஆபத்சகாயேஸ்வரர் மீது அஷ்டகந்தம் சாற்றிய ரட்சை வைத்து பக்தர்களுக்கு கொடுக்கிறார்கள். ரட்சையை அணிந்து கொள்வதால் திருமண யோகமும் பல நோய்களும் தீர்வதாக ஐதீகம். 8 வகையான வாசனைப் பொருட்களின் கலவையே அஷ்டகந்தம் எனப்படுகிறது. கோரோசனை, வெண்சந்தனம் அல்லது சந்தனம் அல்லது அத்தர், பச்சை கற்பூரம், ஜவ்வாது, கருப்பு அகில், புனுகு, கஸ்தூரி, குங்குமப்பூ ஆகியவை அஷ்டகந்தத்திலுள்ள வாசனைப் பொருட்களாகும். சுவாமிக்கு பிரதோஷத்தன்று வடைமாலை சாற்றப்பட்டு பக்தர்களுக்கு விநியோகிக்க அதை உண்பவர்களுக்கு நோய்கள் தீருவதாக கூறுகின்றனர். அபிஷேக விபூதி பெற்று அதை நீரிலிட்டு உட்கொண்டு வந்தால் பலவிதமான நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. 2 கைகளிலும் பாசம் தாங்கியிருக்கும் அபூர்வ அம்பிகை. இத்தலத்து அம்பிகை ஆனந்தவல்லி சாந்த சுரூபியாய் தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் 4 திருக்கரங்களோடு காட்சி தருகிறார். மேற்கரங்கள் 2 பாசம் தாங்கியும் கீழ் 2 கரங்கள் அபயவரதம் தாங்கியும் அருளுகின்றார். பொதுவாக அம்பிகையானவள் ஒரு கரத்தில்தான் பாசம் தாங்கியிருப்பாள். இப்படி மேல் 2 கைகளிலுமே பாசம் தாங்கி இத்தலத்து அம்பிகை காட்சியளிப்பது வேறு எங்கும் காண முடியாத அரிய தோற்றமாகும். யமதர்மனின் திசை தெற்கு. அம்பிகை தெற்கு நோக்கி எழுந்து அருளியிருப்பதன் நோக்கமே பக்தர்களை யமவாதனையிலிருந்தும் மற்ற துன்பங்களிலிருந்தும் காப்பதற்காகத்தான். அதற்காகத்தான் பக்தர்களை காக்கும் ரட்சையாக 2 பாசங்களை தன்மேல் 2 கைகளில் ஏந்தியிருக்கிறார். அதனால்தான் திருமணத்தடை நீக்கும் பலவித நோய்களை தீர்க்கும் இத்தலத்துக்கே சிறப்பாக கருதப்படும் அஷ்டகந்தம் சாற்றிய ரட்சையை சுவாமியிடம் வைத்து பூஜித்து பின்னர் அம்பிகை திருப்பாதங்களில் வைத்து பிரசாதமாக தருகிறார்கள். குழந்தைகள் விஷப்பூச்சிகளால் பாதிக்கப்படாமல் இருக்க இவருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து வேண்டிக் கொள்கின்றனர். இவரை வழிபட்டால் புத்திர தோஷம் நீங்கி மழலைச் செல்வம் உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. நன்றி. மேலும் இதுபோன்ற கோவில்களைப் பற்றிய அரிய தகவல்களை அறிய எங்களது ஆலயத்துளிகள் யூடியூப் சேனலின் தினசரி பதிவுகளை தவறாமல் பாருங்கள்.